ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். நம்ம சேனல்ல முதல்ல இருந்தே யாராச்சும் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் ஸ்விம்மர் அப்படின்ற ட்ராமா தான் நம்ம சேனல்லையே தூக்கி விட்ட ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அதுக்கப்புறமா நானும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ட்ராமா கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் கிடைக்கிற எல்லா நல்ல ட்ராமாவையும் வேற யாராச்சும் ஒரு சேனல் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று போட்டே ஆகணும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே நான் சர்ச் பண்ணுவேன். அப்படி சர்ச் பண்ணும்போது தான் இந்த தடவை எனக்கு தி பிரின்ஸ் ஆஃப் டென்னிஸ் அப்படின்ற இந்த டிராமா கண்ணில் மாட்டுச்சு. அதுவும் இந்த டிராமால நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நிறைய காமெடி, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த டிராமாவை கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கும் நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த டிராமா பிடிக்கும் அப்படின்றதுல 100% எனக்கு டவுட்டே கிடையாது. ஸோ டிராமாக்குள்ள போயிடலாமா? டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பஸ்ஸை காமிக்கிறாங்க. இதுல தொப்பி வச்சுட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம ஹீரோ. அவங்களுக்கு ஆப்போசிட்லயே நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினும் இது வரைக்கும் பாத்துக்கல. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரெண்டு பசங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அதுலயும் பிளாக் கலர் டி-ஷர்ட் போட்டிருக்கானே இவனோட நேம் ஜயலு. கையில ராக்கெட்டை வச்சுட்டு இப்படி அதை அடிக்கணும் இப்படி அடிக்கணும் அப்படின்லாம் நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ராக்கெட் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பேட்மிண்டன்ல பேட்டை வந்துட்டு ராக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கும் தெரியல, பேட்மிண்டன் பத்தி ரொம்பலாம் எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஏன்னா இந்த டிராமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேட்மிண்டன் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஆனா நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் இந்த டிராமாவை ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜயலு கொஞ்சம் சீன் போட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க ஹீரோயின் பயப்படுறாங்களா? ஹீரோ இங்க இருந்து சத்தம் தாங்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜயலு கையில வச்சிருந்த பேட் கீழே விழுந்துடுது. ஜயலோட ஃப்ரெண்ட் ஒயிட் கலர் டி-ஷர்ட் போட்டிருக்கானே இவனோட நேம் டியான் அப்படியே என்னடா ராக்கெட்டை கீழே போட்ட அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. ஹீரோ அப்படியே நிமிர்ந்து பார்த்து ஜயலுவை பார்த்து ஒரு லுக் விட்டுட்டு நீ ராக்கெட்டை பிடிச்ச கிரிப்பே தப்பு அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜயலு அப்படியே கண்ண முழிச்சிட்டு இருந்துட்டு ராக்கெட்டை மறுபடியும் எடுத்துட்டு உனக்கு என்ன அவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் நிறையவே தெரியும், நீ பிடிச்சிருக்கிறதுலே முதல்ல பிடிச்சதுக்கும் இப்ப பிடிச்சதுக்குமே ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. நீ எல்லாம் கத்துக்குட்டிகளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது இந்த மாதிரி கிரிப் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் பண்ண உடனே வெளியில இறங்கி போயிட்டான். ஜயலு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். என்ன இவன் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் இதான் சாக்கு அப்படின்னு வெளியில இறங்கி போயிடுறாங்க. ஜயலு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்களா. அடுத்தது பஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குமா. ஜயலு டியான் கிட்ட கேட்கறான், ஆமா நம்ம எதுக்காக இறங்காம இங்கே நின்னுட்டு இருக்கோம், நம்மளும் இந்த இடத்துல தானே இறங்கணும்னு. ஜியானு ஹீரோவை பார்த்து மெய்மறந்து நின்னுட்டோமோ, சரி ஓகே இறங்குடா அப்படின்னு ரெண்டு பேரும் இறங்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இறங்கி நிக்கும் போது அவங்களுக்கு எங்க போகணும் அப்படின்றது தெரியல. அவங்களோட ஆன்ட்டி தான் கால் பண்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட ஆன்ட்டி ஒரு டென்னிஸ் கோச்சா இருப்பாங்க. ஹீரோயினோட ஆன்ட்டினா கோச் இ அப்படின்னு சொல்றேன். கோச் ஹீரோயின் கிட்ட எங்க நின்னுட்டு இருக்க, மேட்ச் ஆரம்பிக்க போகுது, சீக்கிரமா வந்து பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இதோ வந்துட்டு இருக்கேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டே பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பக்கமா நடந்து போறாங்க. ஹீரோயினும் இவன் தான் என்ன காப்பாத்துறது, இவன் கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லவா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ நேரா ஹீரோயினை பார்த்தே வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஐயோ இவன் என்ன பார்த்துதான் வரான், டைரக்டா என்கிட்ட வரானே அப்படின்னு மெய் மறந்து இருந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ வந்துட்டு மேட்ச் நடக்கக்கூடிய இடம் உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்க ஹீரோயினும் தெரியுமே, அந்த பக்கமா லெஃப்ட் சைடா போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் நீ மேட்ச் விளையாடுறதுக்காக தான் வந்தியா, நான் மேட்சை பாக்குறதுக்காக வந்தேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாமான்னு. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ போறது வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா அவங்களோட ஆன்ட்டி கோச் இ வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட இங்க நின்று என்ன பார்த்துட்டு இருக்கவா, மேட்சை பார்க்க போகலாம் அப்படின்னு இனியொரு பக்கமா இழுத்துட்டு போறாங்களா. ஹீரோயினும் நில்லுங்க ஆன்ட்டி, இந்த பக்கம் தானே மேட்ச் நடக்குது அப்படின்னு ஹீரோவை எந்த பக்கம் அனுப்பி வச்சாங்களோ அந்த பக்கம் கை காமிக்கிறாங்க. கோச்சியும் உனக்கு என்ன பைத்தியமா, இந்த பக்கம் தான் போக கூடாது, இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு இனியொரு சைட காமிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. ஐயோ ஹீரோவுக்கு நம்ம தப்பான வழியை சொல்லி கொடுத்துட்டோமே அப்படின்னு ஹீரோவை பாக்குறதுக்காக தேடி ஓடுறாங்க. கடைசியா ஹீரோ ஒரு லான்ல படுத்துட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட நேரா போயிட்டு நீ மேட்ச் விளையாடுறதுக்காக தானே வந்த, விளையாடிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் முகத்துல மூடி இருந்த கேப்பை எடுத்துட்டு சொல்றாங்க, நான் 5 நிமிஷம் லேட்டா போனேன், அதனால என்ன ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு. ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. சாரி, எனக்கும் இந்த இடத்த பத்தி ரொம்ப நல்லா தெரியாது, நான் உனக்கு தப்பான வழியை காட்டிட்டேன்ல, ரொம்ப சாரின்னு. ஹீரோ என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. நம்ம ஹீரோயினும் அப்படின்னா நான் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கவா, நான் உன்கிட்ட சாரி சொல்லணும்ல, அதுக்கு பதிலாக நீ ஜூஸ் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்னோட சாரி அக்செப்ட் பண்ண மாதிரின்னு. ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்கிருந்து எழுந்திரிச்சு போறாங்களா. ஹீரோயினும் ஐயோ இவங்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ நின்று திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயினும் அப்படின்னா இவன் நம்மள கூட வர சொல்றானா அப்படின்னு பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி போறாங்க. இப்போ ஜூஸ் வெண்டிங் மிஷின் பக்கத்துல போயாச்சு. நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்க மொபைல வச்சு QR கோட் ஸ்கேன் பண்றாங்களா. அவங்கள்ட்ட பேலன்ஸ் இல்ல அப்படின்னு வருது. 2 தடவை ஸ்கேன்
பிளான் பண்றாங்க. 2 தடவையும் பேலன்ஸ் இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு ஐயையோ சொதப்பிடுச்சே, கேவலமாயிடுச்சே அப்படின்னு இருக்கு. ஆனா ஹீரோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காயினை போட்டு ஜூஸ் எடுத்துடுறாங்க. ஹீரோயினும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், நான் சாரி சொன்னது நீ அக்செப்ட் பண்ணணும்னா நான் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் இல்லன்னு. ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, உனக்கான ஜூஸ் உள்ளே இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுது. அப்படியே அவங்களுக்கான ஜூஸ் எடுத்துக்கிறாங்களா. அப்பதான் ஜயலும் ஜியானும் இதே இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜயலுக்கு ஹீரோவை பார்த்த உடனே கோவம் வருது. உன்னாலதான்டா நான் அந்த ஸ்டாப்ல இறங்கல, அதனாலதான் என்னால மேட்ச் விளையாட முடியல, உன்னாலதான் எனக்கு எல்லாமே பிரச்சனை அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஹீரோ பக்கத்துல ஓடுவாங்களா. ஆனா இந்த 2 பசங்களுக்கு நடுவுல ஓடுனதுனால அவங்க கையில வச்சிருந்த ஜூஸ் ஜயலு மேல கொட்டிடுது. ஜயலுவும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த ட்ரெஸ் போட்டு நான் இனி விளையாட போக முடியுமா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் என்ன பேசிக்கிட்டு இருக்க அவகிட்ட, இந்த ட்ரெஸ் போட்டு நல்லா விளையாட போக முடியாதா, ஃபர்ஸ்ட் உனக்கு ராக்கெட்டை பிடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜயலும் என்னடா கேட்டுட்டு இருக்க, நான் அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அப்படின்னா நம்ம 2 பேரும் மேட்ச் போட்டு பாத்துடலாமான்னு கேக்குறாங்க. ஜயலவும் வா வா அடி வாங்கிட்டு போறதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு மேட்ச் விளையாட ரெடி ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வேடிக்கை பாக்குறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இவன் விளையாடத பாக்கணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதே எனக்கு தெரியலையே, ஹீரோ எப்படி விளையாட போறானோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜயலுவும் டேய் மனசுல வச்சுக்கோ, அடியெல்லாம் பட்டுது அப்படின்னா அம்மா வலிக்குது அப்படின்லாம் ஓடி போக கூடாது சரியா அப்படின்னு. ஜியானோ நீங்க 2 பேரும் விளையாடுங்க, நான் நடுவரா இருக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜா போய் உட்கார்ந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ நல்லபடியா விளையாடு ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணக்கூடியது ஜயலு தான், பவர்ஃபுல்லா சர்வ் பண்றானா. நம்ம ஹீரோயினும் இது பவர்ஃபுல்லான சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அசையாம நின்னுட்டு இருக்காங்க. ஜயலுவும் என்ன பயந்துட்டியா, இப்ப அடுத்தது ரெடி ஆயிரு அப்படின்னு அடுத்த சர்வ் போடுறானா. இந்த தடவை ஹீரோ அத பயங்கரமா இவ்ளோ ஸ்லோவா போட்டா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் வர மாதிரி அடிச்சு விடுறாங்க. அந்த பால பார்க்க கூட முடியல ஜயலுவால. ஜியானு உட்கார்ந்துட்டு சூப்பர் அப்படின்னு கிளாப் பண்றாங்களா. ஜயலு முறைச்சு பார்த்துட்டு டேய் நீ ஏன் டீமா அவன் டீமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா மேட்ச் பரபரன்னு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே செம்மையா விளையாடுறாங்க. ஆனா என்ன ஜயலு கொஞ்சம் திக்கி திணறான், ஏன்னா அவனுக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரியவே இல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா வேற பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு, இனி செகண்ட் ஹாஃப் நடக்க போகுது. இதுல 2 பேருமே கோட் மாறணுமா, சோ மாறுறாங்க. அப்ப ஜயலு கிட்ட ஜியான் சொல்றாங்க நம்ம யுகான் ஸ்கூல்ல இருந்து தான் வரோம் அப்படின்னு இவன் கிட்ட சொல்லிடாத, அப்புறமா நம்ம ஸ்கூலுக்கே கேவலம் ஆயிரும்னு. ஜயலும் வாயை மூடிட்டு இருடா எனக்கு தெரியும் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் யுகான் ஸ்கூலா அப்படின்னா இவங்க என்னோட சீனியர்ஸா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஆன்டி கோச் வராங்க. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஹீரோயினும் இங்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு. கோச்சியும் இந்த பையனா, இவனை நான் மேட்ச் விளையாட வருவான்னு பார்த்தா இங்க உட்காந்துட்டு இவன் கூட விளையாடிட்டு இருக்கானா அப்படின்னு. ஹீரோயினும் உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்டா ஆமா தெரியும், நான் இவனை பத்தி தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், இவனோட நேம் தான் லூசியா அப்படின்னு. ஹீரோயினும் லூசியாவா, நீங்க சொன்ன பையன் இவன் தானா, எப்பவுமே தோக்கவே மாட்டான், அதுவும் ஜூனியர் ஹை ஸ்கூல்ல அவார்டெல்லாம் வாங்கின பையன் இவன் தானு. ஆன்டியும் ஆமா, ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட், உனக்கு எப்படி இவனை தெரிஞ்சது அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப மேட்ச பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஹீரோ பொல்லந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜயலுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. இப்ப ஹீரோ ஒரு சர்வ் பண்றாங்களா, அது ஜயலுவோட ராக்கெட்ல சைட்ல பட்டுடும். அதனால ஜயலு கையில இருந்த பேட்ச் அப்படியே கிரிப் தவறி கீழே விழுந்துடும். அது நேரா ஹீரோட மண்டையில போய் விழுந்துடுது. மண்டை பொளந்துடுச்சு. நம்ம ஹீரோயினும் ஓடி போகலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ இல்ல உள்ள வர அத கோட்க்கு வெளியில நில்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாம வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோச்சையும் விடு அவனே இதை பார்த்துப்பான், அவனுக்கு இதுக்கு எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மறுபடியும் பால் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஜயலும் ஒரு தடவை கூட அடிக்க விடல. ஜயலோட மண்டையே பால வச்சு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. ஜயலும் போடா நிறுத்தடா, நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன், விட்டுடு, என்ன அடிச்சு கொலை பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் இன்னொரு தடவை என்கிட்ட விளையாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு விளையாடு அப்படின்னு வார்ன் பண்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவோட அப்பாக்கு கோச் கால் பண்ணி உங்க பையன் உங்களை மாதிரியே விளையாடிட்டு இருக்கான் தெரியுமா, அதே திமிருத்தனம் அதே மாதிரி விட்டு கொடுக்காம விளையாடுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு. ஹீரோவோட அப்பாவும் நான் அவனை உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், தயவு செஞ்சு அவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு கோச் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோட அப்பா யாரு என்ன அப்படின்றது கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்குது. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு துண்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா சியர் லீடர் டீம் இன்னும் நம்ம புல் பண்ணவே இல்லை, நான் சியர் லீடரா இருக்க போறேன், கூட
கூட 2-3 பேர் வேணும்ல, அதுக்காக தான் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயினும் வா நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் நீயும் சேர் லீடர் ஆயிடுறியா, என் கூட வரியான்னு கேட்க ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் நம்ம கேன்டீன் போகலாமா அப்படின்னு கேன்டீனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா கிளாஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோ அவங்களோட டீச்சர் கூட வந்திருக்காங்க. ஹீரோ தான் புதுசா இந்த கிளாஸ்ல சேர போறாங்கன்னு ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. என்ன ஹீரோவா அப்படின்னு ஹீரோட நேம சொல்லி கூப்பிடுறாங்களா. பின்னாடி இருந்த அவங்க ஃப்ரெண்டும் ஏய் உனக்கு எப்படி இவனை தெரியும் அப்படின்னு கேட்டா ஹீரோயினும் சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. டீச்சரும் ஹீரோயின் உனக்கு தான் இந்த பையனை தெரிஞ்சிருக்குல்ல, இவனுக்கு நீ கிளாஸ் ரூம் எல்லாத்தையுமே சுத்தி காட்டு சரியா, எங்கெங்க என்ன இருக்கு அப்படின்றத அவனுக்கு சுத்தி காட்டிடு. ஹீரோ நீ போயிட்டு அவளோட பக்கத்து சீட்ல உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து உட்கார்றாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே சுத்தி ரொமான்டிக்கா நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க ஃப்ரெண்டும் பின்னாடி இருந்து எப்படி நீ அவனை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கான் கியூட்டா இருக்கான்னு சொல்ல ஹீரோயினும் அமைதியா இரு அப்படின்னு அமைதியாக்கி விட்டுடுறாங்க. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படி கேக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்க வராங்க. ஆனா அதுக்குள்ளாடி லூ அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு ஹீரோவை எழுப்பிட்டு ஏய் நீ டென்னிஸ் டீம்ல இருக்கதானே, நானும் டென்னிஸ் டீம்ல தான் இருக்கேன், வா உன்னை நான் கோர்ட்க்கு கூட்டிட்டு போறேன், இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கண்டுக்காம அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க. ஹீரோயினும் என்ன இவன் இப்படி போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. லூ டேய் ஹீரோ நில்லடா அப்படின்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோவுக்காக வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ வந்த உடனே ஒரு நிமிஷம் ஹீரோ ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஹாய் சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறாங்க. அப்புறமா தான் இவ ஏதோ சொல்ல வராளோ அப்படின்னு நின்று யோசிச்சுட்டு உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்க ஹீரோவும் ஆமா ஆமா டீச்சர் என்கிட்ட உனக்கு ஸ்கூல்ல சுத்தி காட்ட சொன்னாங்கல்ல, என் கூட வரியா, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு ஹீரோவும் ஓகே அப்படின்னு கூட போறாங்க. ஆனா ஹீரோயின் எல்லா இடத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறதுல ஹீரோவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. உனக்கு டென்னிஸ் கோர்ட் வேற எங்கேயாவது இருக்கான்னு தெரியுமான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல எனக்கு அப்படி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அப்படின்னா போதும் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இரு இன்னும் பாதி இடத்த கூட காட்டலன்னு சொல்ல ஹீரோ ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனாலும் ஹீரோயின் விடாம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்காங்களா. என்னடா இவங்க இந்த பக்கம் போறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க இவன் என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கானோ, என் வீட்டுக்கு போற வழியிலே போயிட்டு இருக்கானே, என்ன ஒரு நல்ல விஷயம், ஆனா என்ன என் வீட்டை தாண்டி போயிட்டானே, இவன் எங்க போறானா இருக்கும் அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு பையன் மேல பட்டம் கிடைக்குமா அதை எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கதை பாக்குறாங்க. உடனே அவங்களோட பேகை திறந்து ராக்கெட்டை எடுத்து பாலை எரிஞ்சு அந்த பட்டத்தை கீழே விழ வச்சுட்டாங்க. அந்த பையன் சந்தோஷமா அதை தூக்கிட்டு ஓடுறான். இது எல்லாத்தையுமே ஒரு ஷாப்ல இருக்க லேடி பாத்துட்டு இருக்காங்க. அது என்ன ஷாப் அப்படின்னா டென்னிஸ் சம்பந்தமான எல்லா பொருட்கள் எல்லா திங்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். அது ஒரு ஸ்டேஷனரி மாதிரி. ஹீரோ அந்த பையன் ஓடும்போது பின்னாடி திரும்பி பார்த்து ஏய் ஹீரோயின் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயினும் என் வீடு அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப போ அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஸ்டேஷனரிக்குள்ள வராங்க. அந்த ஸ்டேஷனரி ஆன்டி கிட்ட ஆன்டி டென்னிஸ் சம்பந்தமான ஏதாவது புக்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறதுக்கு ஆன்டியும் ஒரு புக்கை சஜஸ்ட் பண்றாங்க. ஹீரோவும் அதை எடுத்த உடனே ஆன்டியும் நீ நல்லா டென்னிஸ் விளையாடுற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அங்க அவங்க அப்பா ராக்கெட் கையில வச்சிருக்க மாதிரியே கிரில்ல கையில வச்சிருப்பாங்க. இந்த சீரியஸ் ஃபுல்லாவே இவங்கள கிரில் இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. எப்பவும் கிரில் வச்சு சாப்பிட்டுட்டே டான்ஸ் ஆடிட்டே ரொம்ப ஜாலியான ஒரு அப்பா கேரக்டரா தான் இருக்க போறாங்க. கிளாஸ் எப்படிடா போச்சு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஒண்ணும் நல்லா போகல அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவும் ஏன் இப்படி சொல்லிட்டு போற, நான் பிளான் பண்ணி தானே உங்க ஸ்கூல்லே ஒன்னு சேர்த்தேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ அமைதியா உள்ள போங்க அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா லூ ஸ்கூல்ல எல்லா கேபினுக்கு மேலயும் ஒரு ராக்கெட் இருக்கத பாப்பாங்க. இது என்ன ராக்கெட் யார் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பா அப்படின்னா அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஜூஸ் டேபிள்ல இருக்குமா அது பக்கத்துல இருக்கக்கூடிய டி-ஷர்ட் மேல சிந்திரும். அந்த டி-ஷர்ட் மேல ஜாலி ஓடுது. அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம செத்தோம் அப்படின்னா அதை அப்படியே தொடச்சு விட்டுட்டு அந்த ராக்கெட் எங்க இருந்து எடுத்தாங்களோ அங்கேயே வச்சுட்டு யாரும் பாத்திர கூடாதுப்பா அப்படின்னு கப்பிச்சுப்பின்னு அமைதியா வெளியில ஓடி போயிடுறாங்க. இப்ப கிரவுண்ட்ல போய் நிக்கும் போது அங்க ஜயலு ஷர்ட்டை மாத்திட்டு வந்து எவன்டா இது என் ஷர்ட் மேல இதை கொட்டினது, யாருக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்லாம் கேட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ கூலா ஜூஸ் குடிச்சிட்டு வருவாங்களா. உடனே ஜயலு நீ தானே என்னோட ட்ரெஸ் மேல ஜூஸ் சிந்தினது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்கிட்டயே வம்பிழிக்கிறியான்னு கேட்க ஹீரோவும் நான் இல்லைன்னு சொல்றாங்க. ஜயலுவும் நீ இல்லனா பேயா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா பேயா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க பாட்டே கிளம்பி போயிடுறாங்க. ஜயலுக்கு ஏய் ஹீரோ நான் உன்னை சும்மா விட மாட்டேன் திமிரு பிடிச்சவனே அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது என்ன இங்க சத்தம் அப்படின்னு சத்தம் கேக்குது. யாரா அது அப்படின்னு பார்த்தா சீனியர்ஸ் எல்லாருமே அப்படி கெத்தா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த எல்லா சீனியர்ஸ்க்குமே இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு. ஹீரோ எந்த அளவுக்கு இந்த சீரீஸ்ல இம்பார்ட்டன்மோ அதே அளவுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சீனியர்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. இவங்க எல்லாரையுமே தனித்தனியா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பதிலா எல்லாருமே ஹீரோ கூட போட்டி போடுவாங்க. அந்த நேரத்துல அவங்களோட பவர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதனால இப்போதைக்கு சீனியர்ஸ் சும்மா மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப 2 சீனியர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து இவங்க பால் போடுறது கரெக்டா அந்த பக்கம் பாஸ்கெட்ல போய் விடும். அதே மாதிரி 2 பேருமே பண்ணிட்டு இருந்த உடனே ஜயலும் பாத்தியா சீனியர்ஸ் எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்காங்கன்னு, லூவும் ஆமா ஹீரோ பாத்தியா இந்த சீனியர்ஸ் மாதிரி டேலண்ட் யாருக்குமே வராதுன்னு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அகராதி இல்ல முடியாது அப்படின்ற விஷயமே கிடையாது. தோக்குறது அப்படின்றது அவங்களோட வாழ்க்கையிலே நடந்தது கிடையாது. அதனால ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல ஒரு சீனியர் அடிச்ச பால் இவங்க பக்கம் வந்துடும். உடனே அத அசால்ட்டா ஏதோ சும்மா அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அது பாஸ்கெட்ல போய் விழுந்துடும். எல்லா சீனியர்ஸும் அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எவன்டா அது புதுசா அப்படின்னு. இத பார்த்துட்டு இருக்க ஜயலுக்கு கோவம் வரும். உடனே ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு என்னடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, சீனியர்ஸோட பாலையே நீ அடிப்பியா, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, உனக்கு யார் எங்க ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டு வர சொன்னது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்து இன்னொரு சத்தம் கேட்கும், என்னடா ஜயலு பண்ணிக்கிட்டு இருக்க, கிரவுண்ட்ல சண்டை போடுறதுக்கா நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன்னு. திரும்பி பார்த்தா கேப்டன், இவங்க சீனியர் டீமோட கேப்டன். சீனியர் டீமுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே இவங்க தான் கேப்டன். சோ இவங்க நான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே கேப்டன் அப்படின்னு சொல்றேன். ஜயலும் இவன் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கேப்டனும் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், கிரவுண்ட சுத்தி 10 ரவுண்ட் ஓடுனேன். இருந்தாலும் ஜயலு அடுத்து பேச ஆரம்பிச்ச உடனே 20 ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே வாய மூடிட்டு ஜயலும் டியானும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ ஓடுறாங்க. ஏன்னா பனிஷ்மெண்ட் ஹீரோவுக்கும் தான். இங்க கட் பண்ணா எல்லாருமே இன்டோர்ல மீட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் லேட்டா வராங்களா. ஹீரோ கிட்ட ஏன்டா நீ லேட்டா வந்த அப்படின்னு ஜயலு மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, ஒரு தடவை தோத்து போனது உனக்கு பத்தலையான்னு கேட்க, ஜயலு நீ நல்லாவே விளையாடுற, சோ உன்னோட ராக்கெட்ல தான் எல்லா பவர்ஸுமே இருக்கு, நான் கொடுக்குற ராக்கெட்டை வச்சு என்ன நீ விளையாடி ஜெயிச்சுட்ட அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆளு அப்படின்னு, என் கூட விளையாட வரியா, போட்டி போட ரெடி ஆகுறியா அப்படின்னு கேட்க, ஹீரோ ஓகே ராக்கெட்டை கொண்டு வந்து சொல்றாங்க. லூ காலையில எடுத்து பார்த்துட்டு பிஞ்சு போன ராக்கெட் இருக்கும்ல, அதை எடுத்து ஹீரோ கையில கொடுக்குறாங்க. ஹீரோ அதை எடுத்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க. சீனியர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு சரியான காமெடி இருக்க போகுது, இந்த ஜயலும் வர எல்லாரையும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் விளையாட போயாச்சு. ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறாங்க, ஹீரோவால ஒழுங்கா அடிக்க முடியல. சீனியர்ஸ் எல்லாரும் இந்த ராக்கெட்டை வச்சுட்டு எப்படி விளையாட முடியும்னு கேட்க, இனியொரு சீனியர் சொல்றாங்க இல்ல இல்ல நம்ம விளையாடுறதுல தான் இருக்கு, ராக்கெட்ல எதுவுமே கிடையாது, நம்ம கரெக்டா கால்குலேஷன் பண்ணி விளையாடணும்னா இந்த கேம்ல இந்த ராக்கெட்டை வச்சுட்டு கூட ஜெயிக்க முடியும்னு. ஆனாலும் எல்லாரும் இந்த பையன் எப்படி விளையாடுவான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ 2வது பாலையும் மிஸ் பண்றாங்க. ஆனா 3வது பால்ல இருந்து செம்மையா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேப்டனுமே வந்து நின்னு பாத்துட்டு இருக்காங்க மேல இருந்து. ஆனா கேப்டன் நின்னு பாக்குறது யாருக்குமே தெரியாது. கடைசி பால்ல ஹீரோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜயலுவோட காலுக்கு இடையில போய் போற மாதிரி பண்ணிடுறாங்க. ஜயலு அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்டு நல்ல வேலை இவன் கொஞ்சம் மேல அடிக்கல அப்படின்னு அமைதியாயிடுறாங்க. ஹீரோவும் போதுமா இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்க, ஜயலுவும் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சீனியர்ஸும் எல்லாரும் விளையாடுங்க எதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மேல இருந்து சத்தம் போட்டதுனால எல்லாரும் அமைதியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கோச் கிட்ட போயிட்டு கேப்டன் யார் எல்லாத்தையும் நான் டீம்ல எடுக்கிறதுக்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் வரப்போது, அந்த சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ ஃபாரின்ல இருந்து இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்காங்க. எப்படியாவது இந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆனா நம்ம ஹீரோ பிரஷர் அப்படின்றதுனால கண்டிப்பா இவங்களோட நேம டீம்ல எடுக்கவே மாட்டாங்க. சோ அதனாலதான் நம்ம ஹீரோ கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவங்களோட டேலண்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கோச்சி சொல்றாங்க நீ புதுசா ஒரு பிரஷர் வந்திருந்தால அந்த பையனை பாத்தியா அப்படின்னு. கேப்டனும் பார்த்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் டேலண்ட் இருக்கிற எல்லாரையுமே நான் ரெகக்னைஸ் பண்ணுவேன், அதனால அவங்களோட நேமே இதுல இருக்கதான் செய்யுதுன்னு சொல்றாங்களா. கோச்சியும் நீ நல்ல முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கேப்டன் ஹீரோ எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பாத்திருக்காங்க, அதனால அவங்களால ஹீரோவோட டேலண்ட ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது டீம் செலக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. டீம் உள்ள ஹீரோ இருந்தா மட்டும்தான் எல்லா கேம்லயுமே அவனால விளையாட முடியும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ முன்னாடி நடந்து போறாங்களா. உடனே இவங்க 2 பேரும் பின்னாடியே நடந்து போயிட்டு நம்ம ஹீரோ ஷாப்ல தான் போயிட்டு ஏதோ வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் போயிட்டு இவன் கிட்ட எப்படி பேசுறது, இவன் கிட்ட டீம்ல நீ எப்படியாவது சேரணும் அப்படின்னு இவன் எப்படி என்கரேஜ் பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் நீ இவன் கிட்ட பேசி எதுவும் ஆக போறது கிடையாது, நம்ம கோச் கிட்ட போயிட்டு பேசலாம், அவங்க கிட்ட போயிட்டு ஹீரோவை எப்படியாவது டீம்ல எடுக்க சொல்லலாம்னு. ஹீரோயினும் ஆமா ஏன் ஆண்டி நான் சொன்னா கேட்பாங்க, இரு அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேண்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நேரா அவங்க ஆன்டி கிட்ட போயிட்டு ஆன்டி உங்களோட பிறந்த நாளைக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையே, அதுக்காக இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஹேர் பேண்டை கொடுக்குறாங்க. ஆன்டியும் 3 மாசத்துக்கு முன்னாடி முடிச்ச பிறந்த நாளைக்கு இன்னைக்கு நீ கிஃப்டோடி வந்து நிக்கிறியா, நம்பல
மாதிரி இல்லையே, உனக்கு என்ன வேணும்னு கேட்க ஹீரோயினும் ஆன்ட்டி உங்களுக்கே தெரியும்ல ஹீரோ ரொம்ப நல்லா விளையாடுறான், அவன் ப்ரெஷரா இருந்தா கூட அவனோட டேலண்ட் செம்மையா இருக்கு, அவனை நீங்க டீம்ல எடுப்பீங்களான்னு. அதுக்கு ஆன்ட்டியும் எதுக்காக உனக்கு அவன் மேல ஒரு கண்ணு அப்படின்னு கேட்க ஹீரோயின் வெக்கப்பட்டே இருக்காங்க. ஆன்ட்டியும் என்னால உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாதுமா, கேப்டன் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பாக்குறது, வேணும்னா நீ கேப்டன் கிட்ட போயிட்டு கேட்டு பாரு, உன்னோட ரிக்வெஸ்ட் அவன் அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹீரோயினும் கேப்டன் கிட்ட தானே நான் போய் பேசுறேன் அப்படின்னு நேரா கேப்டனோட இடத்துக்கே போறாங்க. கேப்டன் கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்களா. கேப்டனும் ஹீரோயினும் மேல கீழே பாத்துட்டு இருக்காங்க. கேப்டன் கிட்ட வந்துட்டு நீங்க ஹீரோவை டீம்ல எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு கேப்டனும் ஆல்ரெடி நாங்க டீம் லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, இனி எதுவுமே மாத்த முடியாது, அது மட்டும் இல்லாம இது பசங்க சேஞ்சிங் ரூம், இங்க நீ என்ன பண்ற கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பியாச்சு. இப்ப கிளாஸ் ரூம்ல டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதை கவனிக்கிற டீச்சர் ஹீரோ எழுந்திருச்சு இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றதே தெரியாது, எழுந்திருச்சு முழிச்சிட்டு நிக்கிறாங்களா. அந்த நேரத்துல ஹீரோயின் அதுக்கான ஆன்சரை எழுதி மெதுவா ஹீரோவுக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி அதை டீச்சரும் கவனிச்சிடுறாங்க, இருந்தாலும் ஒன்னும் சொல்லாம இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவால அதை பார்த்து பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனா ஹீரோ ஆன்சர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை அப்படியே சொல்லிட்டு கடைசியா ஹீரோயின் எழும்பு அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க, அதையும் சேர்த்து ரீட் பண்ணிடுறாங்க. காப்பி அடிச்சா ஈடிச்சா காப்பி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நம்ம ஹீரோ இங்க பண்ணிருக்காங்க. டீச்சரும் நீ பார்த்து தான் சொல்ற அப்படின்றது எனக்கு தெரியும், அதுல வேக்கப்னு எழுதி இருக்கிறத கூட சேர்த்து வாசிப்ப, உன்னெல்லாம் என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, இன்னொரு தடவை கிளாஸ்ல தூங்கினா இருக்க பாத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ ஐயோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா லூ விளையாடுறதுக்காக இடத்த பாத்துட்டு இருப்பாங்களா. அப்போ டியான் வந்துட்டு உனக்கு விளையாட தானே இடம் வேணும், வா வா ஜயலு இடம் வச்சிருக்கா அப்படின்னு ஜயலு கிட்ட கூட்டிட்டு போறாங்களா. ஜயலு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சின்ன வச்சுட்டு உனக்கு நான் 10 தடவை சான்ஸ் கொடுப்பேன், அந்த 10 தடவையில நீ அதை அடிச்சுட்டு அப்படின்னா நான் உனக்காக 100 பாட்டில் ஜூஸும் கொடுப்பேன், இந்த கிரவுண்ட்ல உன்ன விளையாடுறதுக்கும் அலோவ் பண்ணுவேன், ஆனா இல்ல அப்படி நீ எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னு. லூவும் இது என்ன பெரிய விஷயம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஜயலுவும் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு லூ அடிச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்களால ஒரு தடவை கூட ஒழுங்கா அடிக்கவே முடியல. அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் எடுத்து டியான் கிட்ட கொடுத்துட்டு இவ்ளோ ஜூஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு, நான் வேற எல்லா ஜூஸையுமே அப்புறமா வாங்கி தரேன்னு. ஜயலுவும் அதெல்லாம் முடியாது, இப்பவே வாங்கி கொடுத்தாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. லூ சண்டைக்கு போறாங்களா. அந்த நேரத்துல சின் கீழே விழுது, அதுவும் அதுக்குள்ள கல் இருக்குது. யார் அடிச்சதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அதே பாட்டுல திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. ஜயலுவும் என்னடா உனக்கு பிரச்சனை, எப்ப முதல்ல ஏன் வழியில தான் வந்துட்டு இருப்பியா அப்படின்னு அடிக்க போறாங்களா. அப்ப லூ சொல்றாங்க டேய் நீ என்ன ஃப்ராட் பண்ணிருக்கியா, அதுக்குள்ள கல்ல வச்சுட்டு ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விளையாடிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் நான் அதே டப்பாவை 100 தடவை அடிச்சேன் அப்படின்னா நீ எனக்கு 1000 பாட்டில் ஜூஸ் வாங்கி தருவியான்னு கேட்க ஜயலுவும் ஃபர்ஸ்ட் நீ அதை அடிக்கணும் அப்படின்னா இந்த கிரவுண்டுக்குள்ள வரணுமே, அதுக்கே நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோவும் உன்னால ஒரு ராக்கெட்டை கூட ஒழுங்கா பிடிக்க முடியாது, நீ என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சீனியர் வந்து ஏய் ஜயலு என்ன புதுசா வந்த பையன் கிட்ட இவ்ளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ புதுசா வந்திருக்காங்கல்ல இந்த சீனியரோடனே கியூவின் சீனியர் டீம்லயே 2வது ஜாலியான பையன், எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்க்கக்கூடிய பையன் அப்படின்னா கியூவின் தான். அது மட்டும் இல்லாம கியூவின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டராவும் இருப்பாங்க. இப்ப ஜயலும் இந்த ஹீரோ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஜயலு டியான் நீங்க 2 பேரும் கிளாஸ்ல இன்னைக்கு பண்ண சேட்டைக்காக உடனே டீனோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு. இவனுங்க 2 பேரும் மூச்சு தூக்கு போட்டு ஐயோ போணுமா அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோவும் போக போறாங்களா. கியூவினோ எங்க போற நீ, நான் உன்னை எங்கேயாவது போக சொன்னேனா, வா வா என் கூட ஒரு மேட்ச் விளையாட பார்க்கலாம், நீ புது பையன் தானே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஏன் கூடயான்னு கேட்க கியூவினும் வேற யார்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன் உன்கிட்ட தான் சொல்ல. லூவும் நீங்க 2 பேரும் மேட்ச் ஆட போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. ஏய் மேட்ச் சூடு பிடிக்க போகுது பார்க்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கியூவின் ஒரு பக்கமும் நின்னுட்டு இருக்காங்க. உனக்கு எந்த பக்கம் வேணும், வலது பக்கமா இடது பக்கமான்னு கேட்டுட்டு ராக்கெட் அப்படியே கீழே போடுறாங்க. நம்ம ஹீரோ பக்கம் தான் ராக்கெட் விழுது. அதனால ஹீரோ இப்ப சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்விஸ்டட் சர்வ் அப்படின்னு ஒன்னு பண்றாங்க. பேட்மிண்டன்ல நிறைய ஸ்டண்ட் இருக்குது, அதுல ஒவ்வொருத்தருமே ஒவ்வொன்றுல ஸ்பெஷலா இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு பர்டிகுலரா ஒண்ணு கிடையாது, ஏன்னா ஹீரோ எல்லாத்துலயுமே தேர்ச்சி பெற்றவங்க, கிடைக்கிற எல்லா ஸ்டண்டையும் பண்ணுவாங்க. யூவினும் குறைஞ்சவங்க கிடையாது. அவங்க எப்படி அப்படின்னா யாராவது ஒரு ஸ்டண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணி அதை முறியடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே மூளை உள்ள பையன். நம்ம ஹீரோ போட்ட ட்விஸ்ட் சர்வ் இருக்குமே அதை ஃபர்ஸ்ட் யூவினால அடிக்கவே முடியல.
அந்த பாயிண்ட் ஹீரோவுக்கு போயிடுது. ரெண்டாவது பாயிண்ட்டுமே ஹீரோவுக்கு தான் போகுது. ஆனா மூணாவது பாயிண்ட்ல கியூவின் கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோவை எப்படி தோக்கடிக்கணும்னு. ஆனா இந்த தடவை கோர்ட்க்கு வெளியில போயிடும். சோ இந்த பாயிண்டும் ஹீரோவுக்கு தான் போகுதா. நாலாவது தடவையும் ஹீரோ ட்விஸ்ட் சர்வ் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த தடவை கியூவின் கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த மாதிரி இந்த பாலை முறியடிக்கணும் அப்படின்னு. அதனால கரெக்டா அடிச்சு ஹீரோ கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹெவியா ஃபைட் போயிட்டு இருக்கா. கியூவின் நினைக்கிறாங்க பரவாயில்ல இந்த பையன் பிரஷரா இருந்துட்டு இவ்வளவு நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கானே, அப்படின்னா இவன் மட்டும் டீம்ல வந்தானா எப்படி விளையாடுவான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஹீரோவை புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கூட கடைசி பால விளையாடும் போது ஹீரோ வேணும்னு ஏமாத்தி விளையாடுறாங்க. அதாவது ஏமாத்தினா தப்பான கேம் கிடையாது, லாங்கா அடிக்கிற மாதிரி பேட்டை கொண்டு போயிட்டு ஷார்ட்ல அடிச்சு விட்டுருவாங்க. இதனால கியூவின் கன்ஃபியூஸ் ஆகி ஃபர்ஸ்ட் லாங்ல அடிக்க போறாங்க அப்படின்னு பேக்ல நின்றுப்பாங்க. ரெண்டாவது ஹீரோ பக்கத்துல வந்தோடனே இவங்களும் பக்கத்துல போயிருப்பாங்க. ஹீரோ லாங்ல இருந்து ஷார்ட்ல மாத்தினதுனால கியூவின் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க தட்டு தடுமாறி. ஹீரோயினும் பாத்தியா ஹீரோ பரவாயில்ல சூப்பரா விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோவை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கியூவினும் இவனை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அடுத்த பால் எடுத்து இடது கையில வச்சு விளையாடுறாங்களா. உடனே கியூவினும் நான் கிவ் அப் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஏன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. லோவும் எதுக்காக கியூவின் நீங்க ஹீரோ கூட விளையாட மாட்டேன்னு சொல்றீங்க, எதுக்காக பாதியில கிவ் அப் பண்றீங்க. அதுக்கு கியூவினும் ஹீரோ இடது கையை வச்சு விளையாடுற ஆக்சுவலி எனக்கு டாமினன்ட் ஹேண்டை யூஸ் பண்ணாதவங்க கூட விளையாட பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் நான் கிவ் அப் பண்றேன் அப்படின்னு. ஆனா ஹீரோ ரொம்ப காமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. கியூவின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க நல்ல வேளை அவன் இடது கையை யூஸ் பண்ணா, இல்லனா ஒரு ஜூனியர் கிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னு நிலைமை எனக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு போறாங்க. பாத்தீங்களா ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமே எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ போகும்போது லூ 100 பாட்டில் ஜூஸ் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா ஹீரோ ஜைல சொன்ன மாதிரி அந்த பாட்டில் அடிச்சிருப்பாங்கல்ல, அதனாலதான். ஆனா ஹீரோ அந்த ஜூஸ் எடுத்துக்காம கிளம்பி போயிட்டாங்க. இப்போ லூ ஆமா நீங்க எப்படி ஹீரோவை அடிக்க விட்டீங்க, அவன் இடது கையை யூஸ் பண்ணதுனாலதான் நீங்க கிவ் அப் பண்ணீங்களான்னு. அதுக்கு கியூவினும் அதெல்லாம் கவலைப்படாத, என்னோட காலில் இருக்கிற இன்ஜுரி பத்தி அவனுக்கு முதல்லயே தெரிஞ்சிருக்கு. அவன் நான் விளையாடுறத கவனிச்ச உடனே என்ன முழுசா அப்சர்வ் பண்ணிட்டான், அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுதுன்னு. ஏன்னா கியூவினுக்கு இடது கால் எப்பவுமே கிராம்ஸ் வரும், அதாவது இழுத்து பிடிச்ச மாதிரி வரும். அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா அதை ஹீரோ ஃபர்ஸ்டே கவனிச்சிருக்காங்க அப்படின்றது வரைக்கும் கியூவினால கண்டுபிடிக்க முடியுது. ஹீரோ அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எல்லா கேமையும் பார்த்து பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா ஜைலும் ஜியானும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப ஜைல சொல்றாங்க என்னோட கிரெடிட் கார்டு காணாமலே போயிடுச்சு, ஆனா மெசேஜ் மட்டும் ஏதோ காசு நிறைய போயிடுச்சுன்னு வந்துட்டு இருக்கு, எவன் திருடினான்னு தெரியலன்னு. அதுக்கு ஜியானும் நான் தான் உன்னோட கிரெடிட் கார்டை எடுத்தேன், ஏன்னா ஹீரோ தான் அந்த பாட்டில் அடிச்சிட்டானே, அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி 100 பாட்டில் ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்ல, உன்னோடத தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஜயலும் அட பாவி எதுக்காக என்னோடத யூஸ் பண்ண அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே செம்ம காமெடி தான். ஜயலும் வந்தாலே காமெடி தான் ஃபுல்லா. இப்போ கிரவுண்டுக்கு கேப்டன் கூட கோச் கியூ வந்திருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா வாங்க பார்க்கலாம் அப்படின்னு மொத்த பேரையும் கூப்பிடுறாங்க. கோச் கியூ ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் மறுபடியும் வந்திருக்காங்க. அதனால எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகி கோச் கியூ நீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த ஒரு செமஸ்டர் ஃபுல்லா நான் தான் உங்களுக்கு கோச்சா இருக்க போறேன்னு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே இனி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வருதுல, அதுக்கான டீமை நம்ம செலக்ட் பண்ண போறோம். டீம்ல இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பாத்துக்கணும். எல்லாரும் போட்டியில கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் டீம்ல யார் இருக்கணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணேன். அதுலயும் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்ற நேம் லிஸ்ட்டை நாங்க ஆல்ரெடி போர்ட்ல ஒட்டி வச்சிருக்கோம், எல்லாரும் போய் பாருங்க. ஜூனியர்ஸோட நேம் கூட அதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஜூனியர்ஸோட நேமா முதல்ல ஜூனியர்ஸ் செலக்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு போய் போர்ட்ல பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோட நேம் இருக்குது. ஜாயலுக்கு செம்ம ஷாக், என்ன இத்தனை வருஷமா நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், ஏன் நேம் இல்ல, புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான், இவனோட நேம் இருக்குதா, அப்படி என்ன இவன் கிட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபப்பட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பேட்மிண்டன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கத பாக்குறாங்களா. ஆனா ஹீரோயின் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணல, அதனால காலை கொஞ்சம் கீழே தாத்த வச்சு பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு அசால்ட்டா போகும்போது நடந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ நினைச்சு அப்படியே சந்தோஷப்பட்டு வெக்கப்படுறாங்க. இங்க கட் பண்ணா ஆல்ரெடி கிரவுண்ட்ல மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ மேட்சுக்கு போகாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ லூ ஹீரோக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்து நீ இந்த மேட்சை விளையாட போறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா யோசிச்சுக்கணும், பூயாங் வந்துட்டு ஈஸியான டார்கெட் கிடையாது, அவன் ஒரு மெயின் பிளேயர் அப்படி இப்படின்னு
நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ அது எதையுமே கண்டுக்கிறதா இல்ல. அவங்க கையில ஒரு புக் வச்சிருக்காங்களா, அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு படிச்சு கையில வச்சு விளையாடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே இனி வந்துரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில போறாங்க. இப்போ ரிப்போர்ட்டர் பொண்ணு அங்க வராங்க. ஆக்சுவலி காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாமே இந்த மாதிரி கேம் விளையாடுறாங்க அப்படின்னா அதை ரிப்போர்ட்டர்ஸ் பேட்டி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா தானே இவங்க பெரிய ஒரு சாம்பியன்ஷிப் வரும்போது எங்க நியூஸ் பேப்பர் தான் முதல்ல அவங்கள பேட்டி எடுத்தோம், அவங்க விளையாடும் போது நாங்க அவங்க பக்கத்துல இருக்கோம் அப்படின்லாம் பெருமை பீத்திக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு இந்த ஸ்கூலுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான் ரிப்போர்ட்டர் பொண்ணு பாக்குறாங்க. ஆமா இங்க கேம் நடக்குது இல்ல, அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்க ஹீரோ நீங்க யாருன்னு கேட்க அந்த பொண்ணு நான் ரிப்போர்ட்டர்னு சொல்ல ஹீரோவும் இந்த பக்கம் போகணும் அப்படின்னு தப்பான வழியை காமிச்சு கொடுத்துடுறாங்க. ரிப்போர்ட்டர் பொண்ணும் அதை நம்பி இந்த பக்கமா சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு தப்பான பக்கமாவே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பேஸ்ல ஒரு ரியாக்ஷன் கூட காட்டல. தப்பான வழியை காமிச்சு கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு துளி கூட அவங்க கிட்ட கில்ட்டே கிடையாது. நேரா போயிட்டு பிராக்டிஸ் பண்ண போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடி அங்க எங்கன்னு வந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோ உடனே பால் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோவும் இல்ல இல்ல ஆல்ரெடி நான் பிராக்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீங்க என்ன பண்றேன்னு கேட்டா ஹீரோயினும் உன்னை தேடிதான் வந்தேன், நான் மேட்ச் பாக்குறதுக்காக போக போறேன், நீயும் என் கூட வரியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் நான் தான் அடுத்தது விளையாடணும் அதனால வா போகலாம் அப்படின்னு ஹீரோயின் கூட போறாங்க. ஆனா ஹீரோயின் பக்கத்துல போகாம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மேட்ச் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம்னா கியூவின்க்கும் ஒரு ஜூனியர் இருக்கும். அதுல கியூவின் தான் வின் பண்ணுவாங்க. ஏய் சூப்பர் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நடந்து வரும்போது ஹீரோவை பாக்குறாங்க. ஏய் சின்ன பையனே யார் கூட விளையாட போற அப்படின்னு தெரியுமா, பூயாங் கூட, அதனால கேர்ஃபுல்லா இரு சரியா அப்படின்னு ஹீரோவும் நான் எந்த மேட்ச்லயும் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கியூவினும் ரொம்ப அரகண்டா இருக்கா இந்த பையன் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஹீரோ நாங்க உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், வின் பண்ணணும்னு சொல்றாங்களா. கியூவினும் வந்த முத நாளே இந்த பையனுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் வர இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இவன் வேற லெவல்ல போக போறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கேம் விளையாடுறதுக்கு போய் நின்னாச்சு. ஹீரோவுக்கு ஆப்போசிட்ல கேம் விளையாட நிக்கிறாங்களே இவங்களோட நேம் தான் பூயாங். இவங்க ஸ்னேக் பால் அப்படின்ற ஒரு டெக்னிக்ல ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனவங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கான பாயிண்டா இருக்கும். இப்போ இனியும் ரெண்டு பேரும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல நோட்டும் கையுமா இருந்துட்டு இருக்காங்களே இவங்களோட நேம் தான் யான்சி. யான்சி டேட்டா அனலைசர். அதாவது கேம்ஸ் எல்லாரும் எப்படி விளையாடுறாங்க, அவங்களோட மூவ்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க இப்படின்ற எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு அவங்க எப்படி மேட்சை விளையாடணும், அவங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, அவங்க தோப்பாங்களா ஜெயிப்பாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே ஈஸியா யான்சி கால்குலேட் பண்ணிடுவாங்க. யான்சி இருக்கக்கூடியது இந்த டீமுக்கு ரொம்பவே ஒரு பலமான விஷயம். கூட இருக்கிறது டானி. இவங்க டபுள்ஸ் விளையாடுவாங்க. இவங்களுக்குமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்ப பூயாங் சொல்றாங்க நீ சின்ன பையனா இருக்க பார்த்துதான் விளையாடணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோ நான் சின்ன பையன் அப்படின்றதுக்காக நீ ஒன்னும் ரொம்ப ஈஸியா என்ன நினைச்சிடாத, விளையாடிதான் பாரு எப்படி. பூயாங்க ஓகே சொல்றாங்க. இப்ப கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ செம்ம டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க பூயாங்க்கு. சீனியர்ஸ் எல்லாருமே இது என்னடா புது பையனா இருக்கான் இவ்வளவு நாளா விளையாடுறான் அப்படின்னு பாத்துட்டு இருந்தா பூயாங் திடீர்னு ஸ்னேக் பால் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ எவ்வளவோ அந்த பாலை ட்ரை பண்றாங்க தொடுறதுக்கு. ஆனா ஹீரோவால அந்த பாலை தொடவே முடியல. ஏன்னா பூயாங் தான் ஸ்னேக் பால்ல செம்ம டேலண்ட் ஆச்சு. பூயாங் இப்ப ரொம்ப பெருமையா போறாங்களா. ஹீரோ பார்த்து எந்த ஒரு பேசியல் ரியாக்ஷனுமே காட்டாம அவங்க பாட்டுக்கு அடுத்த கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த தடவை வேணும்னே சைட் பை சைட் பால் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பூயாங்கோட இந்த ஸ்னேக் பால் டெக்னிக் எப்படி கவுண்டர் அட்டாக் கொடுத்து அதை டிஃபீட் பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிக்கணும். அதே நேரத்துல இந்த பூயாங் ஒன்னும் சும்மா இல்ல, அவன் சும்மா இந்த ஸ்னேக் பால் டெக்னிக்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோட லிமிட் எல்லாம் 2 தடவை தான். 2 தடவை பாலை மிஸ் பண்ணிட்டாங்களா. 3வது தடவை எப்படியோ அனலைஸ் பண்ணி புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த அட்டாக்கை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்றது அப்படின்றத ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிடுவாங்க. சோ ஹீரோ இப்ப இந்த ஸ்னேக் பால் டெக்னிக் கூட ரொம்ப ஈஸியா பிரேக் பண்றாங்க. ஹீரோ இவ்ளோ ஸ்பீடா இருப்பாங்க அப்படின்றத பூயாங் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஹீரோ கரெக்டா அந்த பாலை அடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாங்களா. பூயாங்க்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. சீனியர்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே. இதுல ஹீரோ வேற ரொம்ப நக்கலா இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல, போயிட்டு சீக்கிரமா தூங்கணும் இல்லனா குளிக்கணும், அதனால சீக்கிரமா மேட்சை முடிச்சிடலாமா, இழுத்துட்டே போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பூயாங்கும் பேசாடா பேசுற இரு உன்னோட திமிர்த்தனத்தை நான் அடக்கி காட்டுறேன் அப்படின்னு அடுத்தடுத்து ஸ்பீட் பாலா போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒன்னும் சளைச்சவங்க கிடையாது. அதை திரும்ப திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால பூயாங் செம்ம காண்டாவறான். ஒரு சின்ன பையன்ட்ட நான் தோத்து போக மாட்டேன், அதுவும் என்னோட ஸ்னேக் பால் டெக்னிக்கை வச்சு நான் உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு அடுத்தடுத்து ஸ்னேக் பால் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவுமே அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டே இருக்காங்க. சீனியர்ஸ் எல்லாரும் அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் எதுக்காக ஸ்னேக் பால் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்
இருக்கான் அப்படின்னா தன்னோட ஆப்போனன்ட்ல இருக்கவங்க, அதாவது இப்ப ஹீரோ விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ரொம்ப டயர்ட் ஆக்கணும். ஸ்னேக் பால் அப்படின்றது வளைஞ்சு வளைஞ்சு போகும். சோ அது எந்த பக்கம் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பாலை ஓடி போயிட்டு அடிக்கணும். அப்போ ஆல்ரெடி நம்ம ஹீரோ என்ன ஆயிடுவாங்க, ரொம்ப எனர்ஜி ட்ரைன் ஆகி ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அந்த நேரத்துல பூயாங் அவங்களோட இனியொரு பவரை யூஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. இதுதான் பூயாங்கோட பிளானாவே இருக்கும். இதுதான் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆப்போனன்ட்ல இருக்கவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி அங்க இங்க அப்படின்னா அலையை விட்டு நல்லா டயர்ட் ஆகி டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறமா வின் பண்றதுதான் பூயாங்கோட ஸ்பெஷாலிட்டியாவே இருக்கும். ஆனா ஹீரோவுக்கு இந்த கேம் என்ன இழுத்துட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஆகி கடைசியா ஹீரோ பூயாங் போட்ட அதே ஸ்னேக் பாலை எடுத்து இவங்க ஸ்னேக் பால் டெக்னிக் யூஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் பூயாங்க தோக்கடிச்சிருவாங்க. எல்லா சீரியஸ்மே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்குமே ஸ்னேக் பால் டெக்னிக் தெரியுமா? அப்புறம் எதுக்காக இவ்வளவு நேரம் அவன் அமைதியா இருந்தானே? இதுல வேற டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்க கூடிய யான்சி வந்து இந்த பையன் கிட்ட ஏதோ புதுசா இருக்கு, இவனை பத்தி நான் ஸ்டடி பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோவோட எல்லா டேட்டாஸையுமே எழுதி எடுத்துக்கிறாங்க. ஃபைனலா என்ன ஆகுது அப்படின்னா பூயாங் தானே நம்ம ஹீரோவை டயர்ட் ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஹீரோ ஒரு துளி கூட டயர்ட் ஆகல. பூயாங் தான் கடைசியா டயர்ட் ஆகி எழும்பவே முடியாம ஆயிட்டாங்க. கடைசியா ஹீரோ தான் ஜெயிக்கவும் செய்யறாங்க. பூயாங் அப்படியே ரொம்ப டயர்டா எழும்புறாங்களா, ஹீரோவும் நல்ல மேட்ச் உங்க கூட போச்சு அப்படின்னு கை கொடுக்க போறாங்க. ஆனா பூயாங் ஹீரோ திரும்பி கூட பார்க்காம பேக் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அப்போ டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யான்சி வந்துட்டு இந்த பூயாங்கையே தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட சக்தி இருக்கா, பார்க்கலாம் அடுத்தது யார என்ன பண்ண போறான் அப்படின்னு ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய டேனியும் அடுத்தது உன் கூட தான் அவனுக்கு மேட்ச் இருக்கு, நீ என்ன பண்ண போறேன்னு யான்சியும் என்னெல்லாம் ஹீரோவால தோக்கடிக்கவே முடியாது, என்னோட டேட்டாவை நான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஹீரோவுக்கு அடுத்த மேட்ச் யான்சி கூட தான் இருக்குது. இங்க கட் பண்ணா ஹீரோவுமே வீட்டுக்கு கிளம்பி போறாங்களா. அப்போ ஹீரோயின் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்த உடனே நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நீ நல்ல மேட்ச் ஆடின, நாளைக்கு உனக்கு மேட்ச் இருக்குல்ல, அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும், நீ எதனால டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்ச, ஏதோ ஒன்னு இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு. ஹீரோவும் எதுவும் என்ன இன்ஸ்பயர் பண்ணல, நான் ஒரு ஆளை தோக்கடிக்கிறதுக்காக தான் இந்த கேம் விளையாடிட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் யாரு அப்படின்னு கேட்டா ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா போறாங்க. பின்னாடியே ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா யான்சி தெருவில் இருக்கக்கூடிய காய்கறி கடைக்கு போறாங்க. ஆனா அந்த காய்கறி கடைக்காரங்க யான்சியை பார்த்தா அடுத்த செகண்டே ஐயோ அம்மா இந்த பையன் வந்துட்டான் ஓடுங்கடா அப்படின்னு தலைதறிக்க ஓடி போறாங்க. ஆனா ஒரே ஒரு பாட்டியால மட்டும் ஓட முடியல. அவங்க அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்களா. அவங்க கிட்ட யான்சி போயிட்டு எனக்கு காய்கறி வேணும்னு கேக்குறாங்க. அந்த பாட்டியும் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கப்பான்னு சொல்றாங்க. ஆனா எதுக்காக இந்த காய்கறி கடைக்காரங்க எல்லாம் இப்படி தலைதறிக்க யான்சியை பார்த்தோன்னே ஓடி போனாங்க அப்படின்னு பார்த்தா இப்பதான் அதுக்கான பதில் கிடைக்குது. யான்சி என்ன தெரியுமா பண்ணாங்க, எனக்கு இத்தனை மணி நேரத்துல கட் பண்ணி இத்தனை மணி நேரத்துல கொண்டு வந்த இத்தனை கேலரிஸ் உள்ள கேரட் வேணும், அதுலயும் ஜூஸ் இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கால்குலேஷன் கடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காய்கறி விற்கிறவங்களுக்கு எப்படி இந்த கால்குலேஷன் தெரியும்? அதனால தலை சுத்தியே கீழே விழுந்துடுறாங்க. யான்சி ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் அவங்க வீட்டுல போயிட்டு நிறைய மிக்ஸி ஜார் வச்சிருக்காங்க. அந்த மிக்ஸி ஜார்ல தனித்தனியா எல்லாத்தையுமே ஜூஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க யான்சி ஜூஸ் அப்படின்னு ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. அத சீனியர்ஸ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு செம காமெடியா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க இந்த யான்சி ஜூஸ் காமெடி எல்லாத்தையும். இப்ப யான்சி இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து இவங்க இன்னைக்கு ஹீரோவை பத்தி நிறைய கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கு ஹீரோ ஜெயிப்பானா தோப்பானா அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ ஜெயிக்கிறதுக்கு 0% தான் சான்ஸ் இருக்கும். அதனால யான்சியும் பரவாயில்ல நாளைக்கு கண்டிப்பா ஹீரோ தோத்துருவான், நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள பெருமையை யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல போறதுக்கு முன்னாடி அவங்களோட சீனியர்ஸ் எல்லாரும் கூடயுமே விளையாடி ஆகணும். எத்தனை சீனியர்ஸ் ஹீரோ சேலஞ்ச் பண்ணுவாங்க, ஹீரோ எப்படி டீமுக்குள்ள போவாங்க, ஹீரோ யாரை தோக்கடிக்கிறதுக்காக டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சாங்க, இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், முக்கியமா செம காமெடியா இருக்கும். ஹீரோ பேஸ்ல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே கொடுக்காம காமெடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீம்ல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்கா வேற இருக்கும். மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.